Student hydroxy compound book page number 124ல phenols-அ பார்க்க போறோம். phenols-ங்கிறது phenol or organic compound. நமக்கு தெரியும் previously நம்ம nomenclature-ல பார்த்திருக்கோம். which a OH group is directly attached to benzene ring. இந்த OH group இந்த benzene-ல டைரக்டா அட்டாச் ஆனா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா phenol சொல்லுவோம். நம்ம ஃபீனால்ல எந்தெந்த இடங்கள்ல கார்பன் இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பென்சின் ரிங்கை வச்சு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி +1 ஸ்டாண்டர்டில். இந்த ஃபீனால்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல உள்ள கார்பன் அதே போல இந்த இடங்கள்ல ஒரு கார்பன் இருக்கும், CH கார்பனும் ஹைட்ரஜன் இருக்கும். அதே போல இந்த இடத்துல ஒரு கார்பனும் ஹைட்ரஜன் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு கார்பனும் ஹைட்ரஜனும் அதுமாரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கார்பனும் ஹைட்ரஜனும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது நம்பர் 1ன்னு சொல்லுவோம், இது நம்பர் 2, நம்பர் 3, இது நம்பர் 4, இது நம்பர் 5, இது வந்து நம்பர் 6. அப்போ ஃபீனாலில் மொத்தம் 6 பிளேஸ் இருக்குது. இந்த கார்பன் ஹைட்ரஜன் பக்கத்தில் ஆல்டர்னேட்டாக டபுள் பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் என்ன ஹைப்ரிடேஷன் இருக்கும் அப்படின்னா sp2 ஹைப்ரிடேஷன் இருக்கும். ஒரு s ஆர்பிட்டாலும் 2 p ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகிறதுனால இந்த இடத்துல ஆர்பிட்டால் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால். அதனால தான் இந்த OH குரூப்பு டைரெக்டாக பென்சினில் பாண்டில் இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறோம் ஃபீனால் சொல்கிறோம். இப்போ ஃபீனாலில் எப்படி நம்பர் சொல்லலாம் அப்படின்னா OH குரூப் இருக்கக்கூடிய இந்த கார்பன் நம்பர் 1, OH குரூப் இருக்கக்கூடிய இந்த கார்பன் நம்பர் 1, செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பன், சிக்ஸ்த்து கார்பன் பிரிச்சிடுறோம். நல்லா கவனிங்க, 2வது கார்பனும் 6வது கார்பனும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்த்தோன்னு சொல்லுவோம், ஆர்த்தோ பிளேஸ். இந்த இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து அட்டாச் ஆச்சு அப்படின்னா அது ஆர்த்தோ அப்படிங்கிற நேம் வச்சு சொல்லணும். தேர்ட் பிளேஸும் 5th பிளேஸும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டா அப்படின்னு சொல்லணும். அதுமாரி 4th பிளேஸ் இந்த OH குரூப்புக்கு நேராக இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய 4th பிளேஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரான்னு சொல்லுவோம். இந்த இடங்கள் எதுக்கு பயன்படும் அப்படின்னா இந்த ஃபீனால் குரூப்ல ஏதாச்சும் ஒரு குரூப் அட்டாச் ஆச்சு அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம பேர் சொல்லுவோம். அதுக்காக தான் இதை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸ்டூடெண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபீனாலை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது மோனோஹைட்ரிக் ஃபீனால். எப்படி வந்து ஆல்கஹால்ல டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக், மோனோஹைட்ரிக் பார்த்தோமோ அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ல, அதே போல இந்த அரோமேட்டிக் ஆல்கஹால்ல ஆல்டர்னேட்டா டபுள் பாண்ட் உள்ள ஆல்கஹால்ல நம்ம என்ன பார்க்க போறோம் மோனோஹைட்ரிக் பார்க்க போறோம். மோனோஹைட்ரிக் ஃபீனால்னா என்ன? ஃபீனால்ல ஒரு OH இருக்கும். மோனோஹைட்ரிக் ஃபீனால்னா என்ன? ஃபீனால் இருக்கும், ஃபீனால்ல ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து சப்ஸ்டிட் ஆயிருக்கும். அதான் மோனோஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபீனால், அதோட IUPAC நேமும் ஃபீனால். ரெண்டுமே அதுக்கு வந்து ஃபீனால்ங்கிறது சரியான பெயர், கொஞ்சம் கவனிச்சிங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஃபீனால் குரூப்ல ஒரு மெத்தில் குரூப் வந்து ஆட் ஆயிருக்கு. அப்படி மெத்தில் குரூப் ஆட் ஆனதுக்கு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதோடைய காமன் நேம் பாத்தீங்கன்னா ஆர்த்தோகிரசால். முக்கியமானது ஃபீனால்ல ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் பாண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட பேர் வந்து ஆர்த்தோகிரசால் அப்படின்னு சொல்லணும். அப்போ 2வது கார்பனில் மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால 2 மெத்தில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ரிமைனிங் 2 மெத்தில் பயன்படுத்தினதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது ஃபீனால். அதனால அது 2 மெத்தில் ஃபீனாலுங்கிறது IUPAC நேம் சரியானது. தேர்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. இந்த இடங்கள்ல தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா மெத்தில் குரூப் இருக்குது. இப்போ தேர்ட் பொசிஷனுங்கிறது என்ன? மெட்டா பொசிஷன். அப்போ அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டா கிரசால். ஃபீனாலில் மெத்தில் குரூப் இருந்தால் கிரசால், அது ஆர்த்தோ இடத்துல இருந்தால் அது ஆர்த்தோ கிரசால், மெட்டா இடத்துல இருந்தால் அது என்ன சொல்லுவோம் மெட்டா கிரசால். அதே போல் அந்த ஃபீனாலில் பேரா இடங்களில் மெத்தில் குரூப் இருந்தால் என்ன சொல்லுவோம் பேரா கிரசால். இவ்வளோதான், இப்போ ஈஸியாக நம்ம ஐடென்டி பண்ண முடியும். இப்போ இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சருக்கு IUPAC நேம் என்ன வரும்? தேர்ட் கார்பனில் தேர்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்கிறதுனால 3 மெத்தில், ரிமைனிங் பார்ட் வந்து ஃபீனால்னு சொல்லிடலாம். அதே போல் பாருங்கள், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. 4th பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்கா, அதனால் என்ன சொல்லுவோம் 4 மெத்தில். ரிமைனிங் பார்ட் என்ன சொல்லுவோம் ஃபீனால் சொல்லுவோம். இதே போல் பேர் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபீனாலில் டைஹைட்ரிக் ஃபீனாலை பார்க்க போகிறோம். ஃபீனாலில் ஒரு OH இருந்தால் அது மோனோஹைட்ரிக், 2 இருந்தால் டைஹைட்ரிக். பாருங்கள், இது வந்து டைஹைட்ரிக் ஃபீனால் சொல்லலாம். நம்பர் சொல்கிறோம் பாருங்கள், 1, 2, 3, 4, இது என்ன 5, இது என்ன 6. அப்போ செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது ஆல்கஹால் இருக்குது. இதோட பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேட்டிகால். காமன் நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேட்டிகால். IUPAC பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கார்பன்லையும் செகண்ட் கார்பன்லையும் OH குரூப் இருக்கிறதுனால 1,2 டைஹைட்ராக்சி. டைஹைட்ராக்சின்னு பேர் சொன்னதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா பென்சின் இருக்குது. அதனால ஒரு நேம் என்ன பென்சின். 1,2 டைஹைட்ராக்சி பென்சின்ங்கிறது இதுக்கு IUPAC நேம் சரியானது. அடுத்தது பாருங்கள், இந்த டைஹைட்ரிக் ஃபீனாலில் இந்த OHோட பிளேஸ் வந்து இடம் மாறி இருக்குது. 4th,
ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. இங்கே என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் கார்பனில் OH இருக்கு, செகண்ட் கார்பனில் இல்லை, தேர்ட் கார்பனில் OH இருக்கு. இப்போ இதோட பேர் காமன் நேம் பார்த்தீங்கன்னா ரசார்சினால். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் கார்பனில் OH, தேர்ட் கார்பனில் OH. அப்போ என்ன சொல்லுவோம், 1,3 ரெண்டுமே சேமாக இருக்குது, டை. அதோட நேமு ஹைட்ராக்சி. அப்போ ஹைட்ராக்சின்னு பேர் சொன்னதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது, பென்சீன். அப்போ 1,3 டைஹைட்ராக்சி பென்சின்ங்கிறது சரியான நேம். அடுத்தது பாருங்க, டைஹைட்ரி ஃபீனால் இப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் கார்பன்லையும் ஃபோர்த்து கார்பன்லையும் ஆல்கஹால் குரூப் இருந்தால் அது எப்படி சொல்றது, இதோடைய காமன் நேம் குயினால். பென்சின்ல ஆப்போசிட்ல OH குரூப் இருந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குயினால். இப்போ நேம் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் கார்பனில் ஒரு OH, அதே ஃபோர்த்து கார்பனில் OH. அப்போ என்ன சொல்லுவோம், 1,4 டைஹைட்ராக்சி, ரிமைனிங் பார்ட் வந்து பென்சீன். இப்படி தான் நேம் சொல்லணும், ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது ஃபீனாலில் 3 OH குரூப் இருந்தால் என்ன சொல்லுவோம், ட்ரைஹைட்ரி ஃபீனால். முதல்ல நம்பர் சொல்லுவோம், 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இதோட காமன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பைரோகலால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காமன் நேம் வந்து பைரோகலால். இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன் 3 கார்பன்லையும் OH இருக்கு. அதனால 1,2,3 ட்ரைஹைட்ராக்சி. ரிமைனிங் பார்ட் OH குரூப் போனதுக்கப்புறம் அதில் ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும் அப்படின்னா பென்சின் மட்டும்தான் இருக்கும். அப்போ 1,2,3 டைஹைட்ராக்சி பென்சின்ங்கிறது சரியான நேம். அடுத்த கவனிங்க, 1, 2, 3, 4, 5, 6. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் OH இருக்குது, செகண்ட் கார்பனில் OH இருக்குது, ஃபோர்த்து கார்பனில் OH இருக்குது. அதுக்கு முன்னாடி இதனுடைய காமன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சி குயினால். காமன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சி குயினாலுங்கிறது காமன் நேம். IUPAC பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், ஃபோர்த்து கார்பனில் ஹைட்ராக்சி இருக்குது, 3 இருக்கிறதுனால ட்ரை ஹைட்ராக்சி. ரிமைனிங் பார்ட் என்ன, OH போனதுக்கப்புறம் அதில் உள்ள ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பென்சின் இருக்குது. ஸோ பென்சின்ங்கிறது சரியான பேர். அடுத்து பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. இப்போ OH குரூப் எந்தெந்த பிளேஸில் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்குது, தேர்ட் கார்பனில் இருக்குது, ஃபிஃப்த்து கார்பனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபிஃப்த்து கார்பனில் இருக்குது. இதோடைய காமன் நேம் வந்து ஃப்ளூரோகுலிசினால். ஃப்ளூரோகுலிசினால் அப்படிங்கிறது ஒரு நேமு. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபிஃப்த்து கார்பன் 1,3,5 3 இருக்கிறதுனால ட்ரைஹைட்ராக்சி. ரிமைனிங் பார்ட் என்ன சொல்லுவோம், பென்சீன் அப்படிங்கிறது சரியான நேம். அடுத்து பாருங்க, சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால். சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால்னா என்ன சார், ஆல்கஹால் குரூப் இல்லாமல், ஃபீனாலில் ஆல்கஹால் குரூப் இல்லாமல் அதர் குரூப் இருக்கிறதுனால சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பதிலீடு செய்யப்பட்ட ஃபீனால்கள் அப்படின்னு பேர். பாருங்க, இது எப்படி சார் பேர் சொல்கிறது, கவனிங்க. எந்த இடத்துல OH குரூப் இருக்கோ அதை நம்பர் 1ன்னு வச்சுங்க. 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு பேர் சொன்னோம் அப்படின்னா செகண்ட் பொசிஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்த்தோ குரூப்னு சொல்லுவோமா, இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள். 2வது பொசிஷனும் 6வது பொசிஷனும் ஆர்த்தோ, தேர்ட் பொசிஷனும் ஃபிஃப்த்து பொசிஷன் என்ன மெட்டா, ஃபோர்த்து பொசிஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரா. அப்போ அந்த அடிப்படையில் இந்த செகண்ட் பொசிஷன் என்ன சொல்லுவோம், ஆர்த்தோன்னு சொல்லாமா. அதனால் என்ன சொல்லுவோம், ஆர்த்தோ பொசிஷனில் என்ன இருக்குது, அமின் குரூப் இருக்குது. இந்த இடத்துல அது பேர் என்ன சொல்லுவோம், அமினோன்னு சொல்லணும். ஆர்த்தோ அமினோ பேர் சொல்லியாச்சா. அப்போ ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது, ஃபீனால் இருக்குது. அதனால தான் ஆர்த்தோ அமினோ ஃபீனால் பேர். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பொசிஷனு, செகண்ட் பொசிஷனு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இப்படி இருந்தால் அதுக்கு எப்படி சார் பேர் சொல்கிறது. செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. அதனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து 2வது பொசிஷனில் ஆர்த்தோ பொசிஷனில் ஆல்டிஹைட் இருக்குது. எடுத்தோடனே இந்த இடத்துல ஆல்டிஹைடை ஆர்த்தோ ஆல்டிஹைட்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும், அது ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிறதுனால அதனுடைய இடத்த குறிப்பதுனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்த்தோ. இந்த OH நேமும் முதல்ல சொல்லணும், ஆர்த்தோ ஹைட்ராக்சி. ஆர்த்தோங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆல்டிஹைட் இருக்கக்கூடிய இடத்தையும் அதுக்கப்புறம் அந்த ஃபீனால் இருக்கக்கூடிய OH குரூப்பையும் சொல்லணும். ஆர்த்தோ ஹைட்ராக்சி. ரிமைனிங் பார்ட் என்ன அப்படின்னா பென்சால்டிஹைட். ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடுங்கிறது இதுக்கு சரியான நேம். அடுத்து பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் ஃபோர்த்து பொசிஷன்லையும் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பனில் ஆல்கஹாலும் ஃபோர்த்து கார்பனில் ஆசிட்டும் இருக்குது. இப்படி பேர் சொல்கிறது. இதோட நேம் பாருங்கள், பேரா. ஃபோர்த்து பொசிஷனுங்கிறது என்ன, இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபோர்த்து பொசிஷன் எதை குறிக்குது, பேரா. அப்போ ஃபோர்த்து பொசிஷனில் ஆசிட் இருக்கிறதுனால அதை பேராங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த ஆசிட்டுங்கிற குரூப்பை தான் என்ன சொல்கிறோம், பேராங்கிறத லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆல்கஹால் பேரை முதல்ல சொல்லணும், பேரா ஹைட்ராக்சி. ரிமைனிங் பார்ட் ஹைட்ராக்சி பேர் சொன்னதுக்கப்புறம் ரிமைனிங் பென்சினில் ஒரு ஆசிட் இருக்கிறதுனால அது பேர் என்ன, பென்சோயிக் ஆசிட். இந்த ஆர்த்தோஹைட்ராக்சி பென்சால்டிஹைடும் ஆர்த்தோஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நேம் சொல்கிறதுல. இந்த இடங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நீங்கள் எடுத்த உடனே ஆர்த்தோஹைட்ராக்சி எங்கே சார் ஹைட்ராக்சி ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குன்னு கேட்கக்கூடாது. அதே போல் எங்கே சார் பேரா பொசிஷன்லேயே ஹைட்ராக்சி இருக்குன்னு அப்படின்னு கேட்கக்கூடாது.
நம்பர் சொல்லும்போது 4th பொசிஷனில் பேரா பொசிஷனில் ஆசிட் இருந்தாலும் ரூல்ஸ் படி ஆசிட்டை முதல்ல சொல்லக்கூடாது. அதனால் அது இருக்கக்கூடிய இடத்த பேரான்னு ரெப்ரசன்ட் பண்ணதுக்கப்புறம் ஹைட்ராக்சி குரூப்பை சொன்னதுக்கப்புறம் ரிமைனிங் நேமில் அது நேம் சேர்த்து சொல்லணும். அடுத்து பாருங்கள் 1 2 3 4 5 6. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் மெத்தில், தேர்ட் கார்பனில் OH குரூப் இருக்குது, ஃபிஃப்த் கார்பனில் OH குரூப் இருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பனில் மெத்தில், தேர்ட் கார்பனில் ஆல்கஹால், ஃபிஃப்த் கார்பனில் ஆல்கஹால். இதோடைய காமன் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்சினாலுங்கிறது இதனுடைய காமன் நேம், ஞாபகம் வச்சிங்க. இப்போ நேம் என்ன சொல்லலாம்? 3,5 டைஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லலாம். 3,5 மூணாவது இடத்துலையும் OH, தேர்ட் கார்பன்லையும் OH, ஃபிஃப்த் கார்பன்லையும் OH, 3,5 டைஹைட்ராக்சி. ஹைட்ராக்சி நேம் சொன்னதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் என்ன? பென்சீனில் ஒரு மெத்தில் குரூப் இருந்தால் அதோட பேர் வந்து டோலுவீன். இது பேர் என்ன? டோலுவீன். பேர் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக. அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் பார்க்க போகிறோம். ஃபீனாலில் ஃப்ரம் ஹேலோ அரீன்ஸ். ஹேலோ அரீன்னா பென்சின் வந்து நம்ம அரீன்னு சொல்லுவோம், அரீன்ஸ். ஞாபகம் வச்சுங்க, பென்சின் என்ன சொல்லுவோம்? அரீன்ஸ். அரீன்ஸ்னா பென்சின். அதில் ஒரு குளோரின் ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது குளோரோபென்சின். அதில் ஒரு குளோரின் இருந்தால் குளோரோபென்சின்போம். அது எக்ஸ்ன்னு காமனாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஹேலோ. எக்ஸ்னா என்ன சொல்லுவோம்? ஹேலஜன் சொல்லுவோம். ஹேலோ. இந்த அரோமேட்டிக் குரூப் என்ன சொல்லுவோம்? அரீன் சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன சொல்லுவாங்க? ஹேலோ அரீன். முதல்ல டவ் ப்ராசஸை பார்க்க போகிறோம். டவ் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னா குளோரோபென்சின், பென்சினில் ஒரு குளோரின் இருக்கா, குளோரோபென்சினை சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் என்ன ஃபாலோ பண்ணுறோம்? 633 கெல்வின் டெம்பரேச்சர் பயன்படுத்துகிறோம். 300 பார் ப்ரெஷரை பயன்படுத்துகிறோம். இங்கே கவனிங்க, வென் குளோரோபென்சின் இஸ் ஹைட்ராலைஸ்டு வித் 6 to 8% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளோ பர்சன்டேஜில் எடுத்துக்கிறோம்? 6 to 8% டைல்யூட் ஸ்டேட்டில் எடுத்துக்கிறோம். எவ்வளோ ப்ரெஷர் பயன்படுத்துகிறோம்? 300 பார் ப்ரெஷரு. டெம்பரேச்சர் என்ன பயன்படுத்துகிறோம்? 633 கெல்வின் டெம்பரேச்சர் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் எந்த அமைப்பில் பயன்படுத்துகிறோம்? ஒரு க்ளோஸ்டு வெசலில், ஒரு மூடிய அமைப்பில் செயல்படுத்தும் போது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த குளோரோபென்சினில் உள்ளக்கூடிய குளோரினும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து என்ன எலிமினேட் ஆகிடும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எலிமினேட் ஆகிடும். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது? சோடியம், ஆக்சிஜன் இருக்குது. அது இந்த இடத்துல சப்ஸ்டிட் ஆகிடும். இதோட பேர் என்ன? சோடியம் ஃபீனாக்சைடு. இந்த சோடியம் ஃபீனாக்சைடை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது டைல்யூட் ஸ்டேட்டில் இருக்கும், கான்சன்ட்ரேட் எடுக்கக்கூடாது. டைல்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை இதில் ரியாக்ட் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து இங்கே என்ன எலிமினேட் ஆகிடுது? சோடியம் குளோரைடு எலிமினேட் ஆகிடுது. ரிமைனிங் காம்பவுண்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபீனால் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் பேர் டவ் ப்ராசஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனால் எப்படி தயாரிக்கிறோம்னு பாருங்கள். ஃப்ரம் பென்சின் சல்போனிக் ஆசிட்ல இருந்து நம்ம வந்து ஃபீனாலை தயாரிக்கிறோம். அப்போ பென்சின் எப்படி பென்சின் சல்போனிக் ஆசிட்டாக மாறிச்சு? கவனிங்க, பென்சினை ஓலியத்தோட சேர்த்து ரியாக்ட் பண்ணுறோம். ஓலியம்னா என்ன? H2S2O7 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலாவுடைய தான் ஓலியம் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு. இந்த ஓலியத்தை தான் இந்த இடத்துல பிரித்து எழுதியிருக்கோம். சல்பரிக் ஆசிட், சல்பர் ட்ரையாக்சைடு. சல்பரிக் ஆசிட்டும் சல்பர் ட்ரையாக்சைடும் சேர்ந்த மிக்சர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓலியம். இந்த ஓலியத்தை பென்சினோட சேர்த்து 525 டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சின் சல்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இப்படி தான் பென்சின் சல்போனிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிருக்கு. இது புத்தகத்தில் கிடையாது, ஒரு வரியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பென்சின் இஸ் சல்போனேட்டட் வித் ஓலியம். இப்போ இது தெரிஞ்சாதான் இந்த ரியாக்ஷன் நம்ம எழுத முடியும். ஓலியத்தோட ரியாக்ட் பண்ணி பென்சின் சல்போனிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த பென்சின் சல்போனிக் ஆசிட்டு ஹீட் பண்ணும்போது இதோட மோல்டன் சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்த்து ஹீட் பண்ணும்போது 623 கெல்வின் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? சோடியம் ஃபினாக்சைடு. சோடியம் ஃபினாக்சைடை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது ஃபீனால் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரியாக்ஷனில் பார்க்க போகிறோம். இப்போ இது பேர் என்ன? பென்சின் சல்போனிக் ஆசிட்னு பார்த்தோம். இப்போ இங்கே என்ன எலிமினேட் ஆகும்? அப்போ கவனிங்க, இந்த இடத்துல அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு தேவை ஆக்சிஜனும் சோடியம் மட்டும் இந்த இடத்துல இருக்கும். அப்போ என்னென்ன எலிமினேட்டாக வெளில போயிடும்? இப்போ SO3 குரூப் இருக்குது, இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ என்ன வெளில போயிடும்? SO2 சல்பர் டை ஆக்சைடு எலிமினேட் ஆகிடும் இந்த இடத்துல. அதே போல் இந்த இடத்துல வாட்டர் எலிமினேட் ஆகிடும். ஒரு சல்பர் டை ஆக்சைடும் வாட்டரும் எலிமினேட் ஆகிடும். அப்படி எலிமினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடுங்கிறது சரியான அமைப்பு நமக்கு கிடைக்கும். இந்த சோடியம் ஃபீனாக்சைடை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட சேர்க்கும்போது இங்கே என்ன நடக்கும் பாருங்கள். இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து நமக்கு என்ன எலிமினேட் ஆகிடும்? சோடியம் குளோரைடு எலிமினேட் ஆகி வெளியேறிடும். ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும்? OH குரூப் மட்டும் இருக்கும். இதோட பேர் தான் என்னது? ஃபீனால்.
இப்போ பென்சின் சல்போனிக் ஆசிட்லேருந்து ஃபீனால் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் மேலே உள்ள ரியாக்ஷனோட நீங்கள் எழுதலாம். மேலே உள்ள ரியாக்ஷன் எழுதிட்டு இந்த ரியாக்ஷன் எழுதினா சரியானது. அப்படி இல்லை அப்படி புத்தகத்தில் உள்ளவாறு இந்த 2 லைன் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதினாவே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலை பார்க்க போகிறோம். ஃப்ரம் அனிலினிலிருந்து ஃபீனால் எப்படி ஃபார்ம் ஆகுது. இது நமக்கு அனிலின் நமக்கு தெரியும். அனிலின் இஸ் டயசோடைஸ்டு வித் நைட்ரஸ் ஆசிட். இப்போ நைட்ரஸ் ஆசிடோட சேர்க்குறோம். இந்த அட் 273 to 278 கெல்வின் டெம்பரேச்சரில் பென்சின் டயசோனியம் குளோரைடை ஃபார்ம் பண்ணுது. இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடை ஹாட் வாட்டரில் சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபீனால் ஃபார்ம் ஆகுது. ஹாட் வாட்டரில் சேர்க்கும்போது என்ன கிடைக்குது? ஃபீனால். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவனிங்க அனிலின் ரியாக்ட் வித் நைட்ரஸ் ஆசிட்டும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோடு ரியாக்ட் பண்ணோம். இது இன்டெரக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. அனிலின் ரியாக்ட் வித் நைட்ரஸ் ஆசிட்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வெறும் நைட்ரஸ் ஆசிட் மட்டும் வச்சு அந்த ரியாக்ஷன் நடக்காது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், நைட்ரஸ் ஆசிட் சோடியம் நைட்ரேட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மிக்சர் ஃபார்மில் இருக்குது. அதனால தான் நைட்ரஸ் ஆசிட் ப்ளஸ் ஹைட்ரஜன் குளோரைடு இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இதுதான் அனிலினை நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் பண்ணுறோம், டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன நடக்கும் பாருங்கள், அனிலினில் உள்ள ஹைட்ரஜனும் நைட்ரஸ் ஆசிடில் உள்ள ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து இந்த இடத்துல வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆகிடும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த நைட்ரஸ் ஆசிடில் இருக்கக்கூடிய OH குரூப்பும் சேர்ந்து இந்த இடத்துல என்ன ஆகிடும்? வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆகிடும். அப்போ இங்கே எலிமினேட் ஆகுது என்ன? 2 வாட்டர் மாலிகுல் இந்த இடத்துல எலிமினேஷன் ஆகிடும். ஞாபகம் வச்சுங்க, 2 வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும்? நைட்ரஜன் இருக்கும், டபுள் பாண்ட் N பாண்ட் Cl இருக்கும். அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கும். நைட்ரஜன் டபுள் பாண்ட். நைட்ரஜன் எலக்ட்ரான் கொடுக்கறதுனால சார்ஜ் ப்ளஸ்ஸு, குளோரின் எலக்ட்ரானை வாங்கியிருக்கிறதுனால சார்ஜ் மைனஸ். இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டயசோனியம். டயசோனா என்ன தெரியுமா? N டபுள் பாண்ட் என்னாக இருந்தால் இது என்ன சொல்லுவாங்கன்னா டயசோ. இதை தான் என்ன சொல்லுவாங்க? டயசோ. இந்த இடத்துல அயான் ஸ்டேட்டில் இருக்குது. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா பென்சின் டயசோனியம் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல வருது. இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க? டயசோனியம். N டபுள் பாண்ட் N ப்ளஸ் டயசோனியம்ங்கிறாங்க. அதில் குளோரைடு பாண்டில் இருக்கா? பென்சின் டயசோனியம் குளோரைடு. இதை ஹைட்ராலைஸ் பண்ணுறாங்க. அப்படி ஹைட்ராலைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? இந்த பாண்டு பிரேக்கப் ஆகும். இதில் வந்து ஒரு OH குரூப்பும் இந்த இடத்துல ஹைட்ரஜனும் சேர்ந்துடும். அப்படி சேரும்போது எல்லாமே பிரேக்கப் ஆகி வெளில போயிடும். அப்போ இந்த இடத்துல ஃபீனால் கிடச்சிரும். 2 நைட்ரஜன் சேர்ந்து நைட்ரஜன் மாலிகுலை ஃபார்ம் பண்ணிவிடும். இந்த இடத்துல ஹைட்ரஜனும் குளோரின் சேர்ந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணிவிடும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அனிலின் ரியாக்ட் வித் நைட்ரஸ் ஆசிட். இந்த நைட்ரஸ் ஆசிட் என்ன மிக்சர் ஃபார்மில் இருக்குது? சோடியம் நைட்ரேட் ப்ளஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஃபார்மில் இருக்குது. இந்த இடத்துல நைட்ரஸ் ஆசிட்டும் ப்ளஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அதனால தான் அமீனில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் நைட்ரஸ் ஆசிடில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ஆகும். அந்த நைட்ரஸ் ஆசிடில் இருக்கக்கூடிய OH குரூப்பும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிடில் உள்ள ஹைட்ரஜன் சேர்ந்து அனதர் வாட்டர் மாலிகுல் ஆகும். ஆக 2 வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். எலிமினேட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது பென்சின் டயசோனியம் குளோரைடு காம்பவுண்ட் கிடைக்கும். பிரசன்ஸ் ஆஃப் மினரல் ஆசிட்டில் இதை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடு பாண்டு பிரேக்கப் ஆகி நமக்கு ஃபீனாலை ஃபார்ம் பண்ணிடும்.